நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, கார்த்தி வந்து உண்மை தெரிஞ்சு விஜய் அடி வெளுத்து எடுத்துட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம விஜய், கார்த்தி 2 பேர்த்துக்குமே வந்து ஃபஸ்ட் நைட் ஏற்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம வள்ளிக்கிட்ட போய் கேட்குறாங்க, அத்தை யாரை கேட்டு வந்து இந்த ஃபஸ்ட் நைட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்க? எனக்கும் அவளுக்கும் சுத்தமாக ஆகாது. அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க கூடலாம் எனக்கு ஃபஸ்ட் நைட்டெல்லாம் ஏற்பாடு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? உனக்கும் அவளுக்கும் கல்யாணமே முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துக்கிட்டு ஆகாது பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவள் கூட நீ சேர்ந்து தான்டா வாழணும். அவள் படக்கு படக்குன்னு பேசுவாளே தவிர அவள் நல்லவடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவள் நீங்களே இந்த வீட்டில் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அவள் பொண்டாட்டியாக இருக்க தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கார்த்தி வந்து போகிறாங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு ஓவராகி பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் வந்து பயங்கரமான கடுப்பாயிருது. என்னடா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனே வாங்க மாமா இப்போ தான் வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல விஜய் வந்து கேட்குறாங்க, ஏய் இதெல்லாம் உன்னோட பிளான் தானே? என்னை அடையிறதுக்காக நீ ஏதோ தப்பாக பிளான் போட்டு தான் இது பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே மாமா, இவ்வளோ சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் இங்கே பாரு, ஏதோ ஒரு குளறுபடி பண்ணி என் கையால் வந்து தாலியை வாங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்து நீ என்னோட பொண்டாட்டியாக வந்து ஆகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாமா அதுவும் சீக்கிரமாக ஆகத்தானே போகுது. இப்போ தானே தாலி கட்டியிருக்கீங்க. இனிமேல் பாருங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஓவராக வாய் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்ம விஜய் வந்து விடுற மாதிரி இல்லை, ஓவராகவே வாய் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கார்த்திக் வந்து கோவம் வந்துடுது. ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த குடும்பத்தை கெடுக்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாம் மாமா இந்த குடும்பத்தை கெடுக்க தான் வந்திருக்கேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? பரவாயில்ல, இனிமேல் வந்து நான் உங்கள் பொண்டாட்டி ஆகிட்டேன்ல, என்னை யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. இந்த குடும்பத்தை எப்படி சீரழிக்கிறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொன்னால் இந்த குடும்பத்தை சீரழிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அவங்களோட கழுத்தை பிடிச்சி அந்த இடத்துல தூக்கிடுறாங்க. அவங்க பார்த்தா பயங்கரமாக வந்து கழுத்து வலியில் வந்து அப்படியே துடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து கார்த்தி வந்து விறுவிறுன்னு அந்த இடத்துல விட்டுட்டு வெளியில் வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா ஒரே சத்தமாச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து வராங்க. ஏய் அவள் கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாது. அவள் கூட தான் சேர்ந்து வாழ்கிற மாதிரி இருந்தால் என்னால் வந்து இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து ஒரு மாடிக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. பின்னாடியே ராகவன் வந்து போகிறாங்க. டேய் உனக்கு என்னடாண்டா பிரச்சனை? அதான் கல்யாணமே முடிஞ்சில, இப்போ என்ன செய்ய? பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்பாக்காகவும் அத்தைக்காகவும் சேர்ந்து வாழ்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் பண்ணாத தப்புக்கு பண்ணேன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க வந்து என்னை அவமானப்படுத்தியிருக்கா. அவள் கூட சேர்ந்து என்னை வாழ சொல்கிறியா? என்னாலாம் சேர்ந்து வாழ முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் புரிஞ்சுக்கோடா, அப்பா வந்து உன் மேலே டென்ஷனாக இருக்கார், கோவத்தில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் அவர் கோவத்தில் இருந்தால் இருந்துட்டு போகிறாரு. என் சைடு உள்ள நியாயத்தை கேட்டாரா? அவள் சொல்கிறது மட்டும்தானே கேட்காரு. நான் எவ்வளவோ சொல்கிறேன், இது வந்து நான் பண்ணலை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்கிறேன். அவர் கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு ராமச்சந்திரன் வந்து மெதுவாக மாடிக்கு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்க? உனக்கு என்னடா பிரச்சனை? போய் அவ கூட சேர்ந்து குடும்பத்தை நடத்துகிற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஏன்ப்பா நீங்களும் புரியாமல் பேசுகிறீங்க? நான் அந்த தப்பு பண்ணலைப்பா, நான் வந்து உங்கள் பையன்ப்பா, நான் இந்த தப்பு பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் நம்புறதுக்கு இதுக்கு நேரம் கிடையாது. அங்கே எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. நீ நல்லது பண்ணியோ கெட்டது பண்ணியோ அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டிட்ட. இனிமேல் உன் பொண்டாட்டி விஜய் தான், அவங்கள தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி உடனே போய் காலில் விழுந்துடுறாங்க. அப்பா நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. அவள் அந்த குடும்பத்துக்கு கெடுக்க வந்திருக்கா. அவள் கூட என்னால் சேர்ந்து வாழ முடியாது. அது மட்டும் இல்லாமல் அவளை எனக்கு பிடிக்கலப்பா. இன்றைக்கும் என்றைக்கும் எனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்தா அது வந்து பிரிதா தான்ப்பா. விஜயெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் என்னடா அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பு. ஒழுங்காக அவள் கூட போய் சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க. அப்பா அவள் கூடலாம் சேர்ந்து வாழ முடியாதுப்பா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமச்சந்திரனுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஒழுங்காக போய் அவ கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு, இல்லைன்னு வச்சுக்கோமே நானே உன்னை அடித்து கொண்டுறேன், ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ஹார்ஸாக வந்து திட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.